சாதாரணமானவையாக இருக்காது. நீங்க எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. அந்த துரோகத்தால உங்களுடைய வாழ்க்கை நிலையும் எந்த அளவுக்கு கீழ்மட்டமா மாறி இருக்கும். அந்த அளவுக்கு சில துரோகங்களும் நம்பிக்கை நம்பிக்கை கெட்ட விஷயங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். இதெல்லாம் நடந்து ஒவ்வொரு சம்பவமும் இருக்குல்லவா, அந்த ஒவ்வொரு சம்பவமுமே உங்களை உள்ளுக்குள்ள கிழித்தெறிந்தது போல நிச்சயமா இருந்திருக்கும். அது உங்களுடைய மனசுக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் நிச்சயமா கொடுத்திருக்கும். அந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்குங்க. இதெல்லாம் நடந்துதாங்க உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனையா மாறி இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்க கமாண்ட் வழியாக கூறுங்க. நான் நல்லவனாகத்தான் இருந்தேன், அப்போ ஏன் என்னோட வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடந்தது என்ற ஒரு கேள்வி உங்களுடைய மனசுக்குள்ள தினமும் உங்களை துரத்தி கொண்டே இருக்குங்க. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ணுவீங்க, நல்ல மனசு கொண்ட ஒரு நபராகவும் நீங்க இருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவுதான் கடினமா உழைத்தாலும் சரி, எவ்வளவுதான் பணத்தை சேமித்தாலும் உங்க கையில நிற்காத பணம், எவ்வளவுதான் ஒரு கடின உழைப்பு போட்டாலும் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு மதிப்பு உங்களுக்கு கிடைக்காம இருக்கும். இந்த மாதிரி அனுபவங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனைகளாக உங்களுக்கு மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா ஏன் உங்களுக்கு பிரச்சனை நடக்கு, எதனால உங்களுக்கு பிரச்சனை நடக்குன்னு உங்களுக்கே தெரியாது. ஆனா இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அது நடந்து உங்களுடைய வாழ்க்கை பாதையில மறைந்து கிடக்கக்கூடிய சில முக்கியமான நிகழ்வுகளை நிச்சயமா வெளியே கொண்டு வந்து கொடுக்கும். துரோகங்கள் நடந்த 3 முக்கியமான காரணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கு. இந்த ரிஷபம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த 3 முக்கியமான விஷயங்களால துரோகம் நடந்துச்சு. முதல் விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய நல்ல மனசு தாங்க. உங்களுடைய நல்ல மனசால நீங்க யாரையும் சந்தேகப்பட மாட்டீங்க. அப்படி சந்தேகப்படாம நீங்க இருந்ததால தான், நம்பிக்கை வைத்தால்தான் உங்களுடைய முழுமையாக நீங்க நம்புவீங்க. நம்பிக்கை வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்கள முழுமையா நம்பி அவங்களுக்காக உங்களுடைய உயிரை கூட நீங்க கொடுப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா அந்த உலகத்துல எல்லாரும் உங்களை மாதிரி நல்லவங்களை இருக்க மாட்டாங்க. சிலர் வந்து நல்ல மனசை பலவீனமா பார்த்தவங்களும் நிச்சயமாக இருப்பாங்க. அந்த பலவீனமா பார்த்தவங்களால உங்களுடைய வாழ்க்கையிலும் மிக பெரிய அளவுக்கு கெடுதல்களும் நிச்சயமா நடந்திருக்கும். அதனால இந்த அளவுக்கு சில கெட்ட விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்குங்க. இரண்டாவதா இருப்பது, நீங்க பிடித்ததை விடாம பிடிப்பீங்க. அதாவது உங்களுடைய பிடிவாத குணம். இது உங்க கூட பிறந்த உடன்பிறப்பு போல அந்த பிடிவாத குணமும் உங்களுடன் எப்பொழுதுமே இருக்கும். அதை யார் என்ன சொன்னாலும் சரி, அந்த பிடிவாத குணத்தை நீங்க விட மாட்டீங்க. இந்த பிடிவாத குணத்தால எவ்வளவோ உறவுகள், எவ்வளவோ பிரச்சனைகளையும் நீங்க நிச்சயமா சந்திச்சிருப்பீங்க. ஆனா அதெல்லாம் ஏன் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சந்திக்கீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒரு காலத்துல உங்களுடைய பிடிவாத குணமும் அதற்கு காரணமாகத்தான் இருக்கும் என்பதை நீங்க உணர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அதை நீங்க விட மாட்டீங்க. அது எவ்வளவு பெரிய பணமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் சரி, அதை உடனே நீங்க விட மாட்டீங்க. விடவும் உங்களுக்கு மனசும் வராது. அது மனிதராக கூட இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், உறவா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அந்த பிடிவாதம் அப்படிங்கிறது சில நேரங்கள்ல உங்களுக்கு அது வலியா மாறும். அதை எப்படி நம்ம அடையணும் அப்படிங்கிறதுக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி சில எண்ணங்களும் உங்களுடைய பிடிவாதங்களை நிச்சயமா இருக்கும். மூன்றாவது விஷயமா இருப்பது என்ன தெரியுமா? உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். உங்களுடைய வாழ்க்கையில வந்த துரோகங்கள் எல்லாம் உங்களை உடைப்பதற்காக வந்தவைகள் கிடையாது. அவங்க உங்களை விழிக்க வைப்பதற்காக மட்டும்தான் அந்த துரோகங்கள் எல்லாம் வந்திருக்கும். ஆனா அது உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல புரியாது. உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல ஏன் நம்ம வாழ்க்கையில மட்டும் இந்த மாதிரி துரோகங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கவலைகள் தான் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருந்திருக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை முன்னேற்றுவதற்காக மட்டும்தான் வந்தவையா இருக்கும். யார் உண்மையான நபர்கள், யார் பொய்யான நபர்கள் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காகத்தான் இந்த சோதனைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். ஆனா உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல அது புரியாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எல்லாத்தையும் அனுபவித்து வாழ்க்கையில ஒரு நிலைமைக்கு வரும் பொழுதுதான் நமக்கு ஏன் அதெல்லாம் நடந்தது, அந்த நடந்ததால நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க உணர்வீங்க. அடுத்ததான், நீங்க நம்பியவங்க உங்களுடைய வாழ்க்கையில செஞ்ச 2 பெரிய துரோகங்கள் இருக்குங்க. முதல் துரோகம் என்ன தெரியுமா? நண்பனுடைய ஒரு துரோகம். நீங்க ஒருவரை உங்களுடைய உயிர் நண்பனா நினைச்சிருப்பீங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு இருந்தா போதும், மற்ற நபர்கள் யாரும் வேண்டாம் அப்படின்னு எல்லா நபர்களையும் உதறி இருப்பீங்க. உதறிவிட்டு அந்த ஒரு நபருடன் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்து கொண்டும் வந்திருப்பீங்க. அவங்களுடன் உங்களுடைய ரகசியங்களா இருக்கட்டும், உங்களுடைய கனவுகளா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையை பத்தி, உங்களுடைய குடும்பத்தை பத்தி எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உயிர் நண்பரா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நீங்க கேட்டிருப்பீங்க, அதே ரகசியங்களை அவன் வேறு ஒரு நபரிடம் கூறியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அந்த ஒரு நொடி உங்களுடைய உள்ளம் நிச்சயமா உடைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்க அவங்கள நம்பித்தான் எல்லாத்தையும் கூறுனீங்க. ஆனா அவங்களே மற்ற ஒரு நபரிடம் போய் இதை பத்தி எல்லாத்தையும் கூறும் பொழுது அந்த மற்ற நபர்கள் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு
மனசாட்சி உங்களுக்குள்ள உறுத்தும். இதனால உங்களுடைய மனசு நிச்சயமா உடைஞ்சிருக்கும். உன்னை நம்பித்தானே நான் கூறினேன், நீ யாரிடமும் கூற மாட்டேன் அப்படின்னு உன்னை நம்பித்தான் நான் கூறினேன், ஆனா நீ இந்த மாதிரி ஒரு செயலை செய்வின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு நண்பர் ரொம்ப உயர் நண்பரா இருக்காரோ அதே போல தாங்க அவருக்கும் அந்த ஒரு நண்பர் உயர் நண்பரா இருப்பாரு. அதனால அவங்க போய் அவங்ககிட்ட கூறியிருப்பாங்க. இதனால உங்களுடைய மனசு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு உங்களை சிந்திக்க வச்சிருக்கும். அதனால அந்த ஒரு உறவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிருக்கும். நான் அவனை எவ்வளவோ நம்பினேன், ஆனா அவன் என்ன எவ்வளவோ எளிதாக விட்டுட்டான், என ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு வேதனை உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே இருக்குங்க. இரண்டாவது இருப்பது உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சோதனை. உங்களுடைய உறவினருக்குள்ள ஒருவர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தேகப்பட வேண்டியவராக இருப்பாரு. ஆனா அவர் சந்தோஷப்பட வேண்டியவராக இருப்பார். ஆனா சந்தேகப்பட்டு கொண்டு இருப்பார். ஆனா அவர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி பண்ணவராக தான் இருப்பாரு. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பை கூட அவர் மறைத்து வைத்திருந்திருப்பாரு. ஆனா அது உங்களுக்கு பிற்காலத்துல தெரிய வரும். தெரிய வந்தோடனே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை சச்சரவு நிச்சயமா ஏற்படுங்க. அதுக்கு பின்னர் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும், உங்களுடைய வெற்றியை தாங்க முடியாம தான் அவங்க இப்படி செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இவங்க மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வெற்றியை பார்த்து எல்லாருக்கும் வயிறு எரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி நிச்சயமா பெரிய லெவலுக்கு போயிடும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் நீங்க வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சில செயல்களை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் நீங்க பயப்படாம நீங்க அடித்து நொறுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போகுங்க. அதற்கு நீங்க தைரியமா இருக்கணும். உங்களை நீங்க நம்பணும். நம்பி மட்டும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகுங்க. ஆனா நான் இது வரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அமைதியான மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த ஒரு மாற்றம் சத்தமே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா அது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருக்குங்க. அது உங்களுடைய மனசை அமைதிப்படுத்திடும். சரியான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு கூட்டி வரும். அந்த சரியான மனிதர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு நிச்சயமா போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க எந்த முயற்சிகளை செய்தாலும் அதுல பலன் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பலன் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் காட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான 3 வழிகள் என்ன தெரியுமா? எல்லாரையும் நீங்க நம்பாம இருங்க. யாரையாவது மட்டும் நம்புங்க. எல்லாரையும் நம்பி தேவையில்லாத வழிகளில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு எல்லாரையும் நம்புவதை நீங்க குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சு கொண்டாலே போதுங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களை முதல்ல நீங்க பாதுகாப்பு கொடுங்க. உங்களை முதல்ல நீங்க மதிப்பு கொடுங்க. அப்படி மதிப்பு கொடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எனவே உங்களுக்கு முதல்ல நீங்க மதிப்பு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய உணர்வுகளை எல்லாரும் உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண நீங்க கத்துக்கிடணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. முதல்ல உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது தான் மிகவும் நல்லது. நீங்க கவனிக்காத வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில திறக்கும். அந்த ஒரு வாய்ப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க ஒரு வாய்ப்பை கவனிக்காம விட்டுருப்பீங்க. ஆனா அதே வாய்ப்பு திடீர்னு உங்களுக்கு மீண்டும் வரும். இந்த முறை நீங்க அதை பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமா உயருங்க. எனவே இப்படியாவது நீங்க அந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. சத்தமில்லாம நடக்கக்கூடிய மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்க காத்திருந்த ஒரு விஷயமாக இருக்கும். ஒரு நாள் எந்த தவறுமே இல்லாம அது நடந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. ஆனா அதை நினைத்து நீங்க பிற்காலத்துல எவ்வளவோ பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றமாக நிச்சயமாக இருக்கும். அந்த ஒரு நாள் நீங்க உணர்வீங்க, இதற்காகத்தான் நான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நீங்க உணர்ந்து அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக நிச்சயமா மாறும். உங்களுடைய உறவினர்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய உண்மை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுமா? ஒரு நாள் ஒரு உண்மை உங்களுக்கு நிச்சயமா வெளியில வர ஆரம்பிக்கும். உங்களை பற்றி தப்பா நினைச்சவங்க உங்களுடைய உண்மையை புரிஞ்சு உங்களை பத்தி தெரிஞ்சு நடந்து கொடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடக்குங்க. நீ தவறு செய்யலை என்ற ஒரு உண்மையை உங்களுக்கு நிச்சயமா வெளிப்படுத்தி கொடுக்கும். அது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியாக நிச்சயமாக உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதை நினைத்து நீங்களே பெருமை அடைவீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில கல்யாண வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்கும். இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்த
கன்ஃபியூஷன்ல ஒரு தெளிவானது பிறக்கும். இது வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சரியாகும். டவுட் உங்க இருவருக்கும் இடையில சந்தேகங்கள், டவுட்டுன்னு எல்லாமே இருந்திருக்கும். எனவே எல்லாமே சரியாகி ஒரு அமைதி கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிரிப்பாக மாறும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தெளிவானது பிறக்கும். எது சரி என்று உங்களுக்கு புரிய வைக்கும். உங்களுடைய கல்யாண வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமா நடக்கும். நீங்க விட்டுட்ட விஷயம் உங்களுக்கு லாபமாக திரும்பக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நீங்க இது வரைக்கும் விட்டு ஒரே ஒரு விஷயம் இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு அது ப்ராஃபிட்டா மாறும். அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கூட நிச்சயமா உங்களுக்கு தேடியும் கொடுக்கும். நீங்க இழந்தது இனிமே வீண் போகாது. அது உங்களுடைய நிச்சயமா அது உங்களை உயர்த்தும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நிலை நிச்சயமாக மாறும். மாறுதா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். இரண்டு பெரிய துரோகங்கள் இருக்குங்க. முதல் துரோகம் என்ன தெரியுமா? நண்பனுடைய ஒரு துரோகம். நீங்க ஒருவரை உங்களுடைய உயிர் நண்பனா நினைச்சிருப்பீங்க. அவங்க மட்டும்தான் எனக்கு இருந்தா போதும், மற்ற நபர்கள் யாரும் வேண்டாம் அப்படின்னு எல்லா நபர்களையும் உதறி இருப்பீங்க. உதறி விட்டு அந்த ஒரு நபருடன் நீங்கள் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் இருந்து கொண்டும் வந்திருப்பீங்க. அவங்களுடன் உங்களுடைய ரகசியங்களா இருக்கட்டும், உங்களுடைய கனவுகளா இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையை பத்தி, உங்களுடைய குடும்பத்தை பத்தி எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு உயிர் நண்பரா உங்களுடைய வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. ஆனா ஒரு நாள் நீங்க கேட்டிருப்பீங்க. அதே ரகசியங்களை அவன் வேறு ஒரு நபரிடம் கூறியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. அந்த ஒரு நொடி உங்களுடைய உள்ளம் நிச்சயமா உடைஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க அவங்கள நம்பித்தான் எல்லாத்தையும் கூறுனீங்க. ஆனா அவங்களே மற்ற ஒரு நபரிடம் போய் இதை பத்தி எல்லாத்தையும் கூறும் பொழுது அந்த மற்ற நபர்கள் உங்களை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ள உறுத்தும். இதனால உங்களுடைய மனசு நிச்சயமா உடைஞ்சிருக்கும். உன்னை நம்பித்தானே நான் கூறினேன், நீ யாரிடமும் கூற மாட்டேன் அப்படின்னு உன்னை நம்பித்தான் நான் கூறினேன். ஆனா நீ இந்த மாதிரி ஒரு செயலை செய்வின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு உங்களுக்கும் அவங்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் நிச்சயமா ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு எப்படி இந்த ஒரு நண்பர் ரொம்ப உயிர் நண்பரா இருக்காரோ அதே போல தாங்க அவருக்கும் அந்த ஒரு நண்பர் உயிர் நண்பரா இருப்பாரு. அதனால அவங்க போய் அவங்ககிட்ட கூறியிருப்பாங்க. அதனால உங்களுடைய மனசு பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு உங்களை சிந்திக்க வச்சிருக்கும். அதனால அந்த ஒரு உறவும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிருக்கும். நான் அவனை எவ்வளவோ நம்பினேன், ஆனா அவன் என்ன எவ்வளவோ எளிதாக விட்டுட்டான். ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு வேதனை உங்களுடைய மனதிற்குள்ள நிச்சயமா இருந்து கொண்டே இருக்குங்க. இரண்டாவது இருப்பது உங்களுடைய உறவுகளுக்குள்ள ஒரு சோதனை. உங்களுடைய உறவினருக்குள்ள ஒருவர் உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தேகப்பட வேண்டியவராக இருப்பாரு. ஆனா அவர் சந்தோஷப்பட வேண்டியவராக இருப்பார். ஆனா சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பார். ஆனா அவர் உங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்க முயற்சி பண்ணவராக தான் இருப்பாரு. உங்களுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்பை கூட அவர் மறைத்து வைத்திருந்திருப்பாரு. ஆனா அது உங்களுக்கு பிற்காலத்துல தெரிய வரும். தெரிய வந்தோடனே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சண்டை சச்சரவு நிச்சயமா ஏற்படுங்க. அதுக்கு பின்னர் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். உங்களுடைய வெற்றியை தாங்க முடியாம தான் அவங்க இப்படி செய்து கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வந்திருக்கும். இவங்க மட்டும் கிடையாதுங்க, உங்களுடைய வெற்றியை பார்த்து எல்லாருக்கும் வயிறு எரியும். அந்த அளவுக்கு உங்களுடைய வெற்றி நிச்சயமா பெரிய லெவலுக்கு போயிடும் அப்படின்னு எத்தனையோ நபர்கள் நீங்க வெற்றி பெறக்கூடாது அப்படின்னு எவ்வளவோ சில செயல்களை செய்து கொண்டு இருப்பாங்க. ஆனா அதையெல்லாம் நீங்க பயப்படாம நீங்க அடித்து நொறுக்கிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு போகுங்க. அதற்கு நீங்க தைரியமா இருக்கணும். உங்களை நீங்க நம்பணும். நம்பி மட்டும் பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமா நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா போகுங்க. ஆனா நான் இது வரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கோங்க. அப்போ தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்குங்க. இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் நடந்துருச்சு. ஆனா வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அமைதியான மாற்றம் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த ஒரு மாற்றம் சத்தமே இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். ஆனா அது மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாகவும் இருக்குங்க. அது உங்களுடைய மனசை அமைதிப்படுத்திடும். சரியான மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கைக்கு உங்களுக்கு கூட்டி வரும். அந்த சரியான மனிதர்கள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கும் உங்களுக்கு நிச்சயமா போகும். அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுக்குங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு தேவையான பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். இது வரைக்கும் நீங்க எந்த முயற்சிகளை செய்தாலும் அதுல பலன் இல்லாம இருந்திருக்கும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கையில பலன் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது நிச்சயமா உயர்த்தியும் காட்டும். உங்க வாழ்க்கையில நீங்க முன்னேறுவதற்கான 3 வழிகள் என்ன தெரியுமா? எல்லாரையும் நீங்க நம்பாம இருங்க. யாரையாவது மட்டும் நம்புங்க. எல்லாரையும் நம்பி தேவையில்லாத வழிகளில் நீங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. எனவே முடிந்த அளவுக்கு எல்லாரையும் நம்புவதை நீங்க குறைச்சிக்கோங்க. அப்படி குறைச்சு கொண்டாலே போதுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை நிச்சயமா தேடி கொடுக்கும். உங்களை முதல்ல நீங்க பாதுகாப்பு கொடுங்க. உங்களை முதல்ல நீங்க மதிப்பு கொடுங்க. அப்படி மதிப்பு கொடுத்தாதான் உங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்களும் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. எனவே உங்களுக்கு முதல்ல நீங்க மதிப்பு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு நன்மைகள் நடக்கும். உங்களுடைய உணர்வுகளை எல்லாரும் உங்களுடைய உணர்வுகளை கண்ட்ரோல் பண்ண நீங்க கத்துக்கிடணும். அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு போய் நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. முதல்ல உங்களை நீங்க கவனிச்சுக்கிறது தான் மிகவும் நல்லது.